வணக்கம். இன்னைக்கு நாம பிரிகதாரண்யக உபநிடதம்ங்கிற ஒரு பழமையான ஞான பொக்கிஷத்துக்குள்ள பயணம் செய்ய போறோம். உனக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மைய நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாச்சும் ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் யார்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுதான் மனித இனம் பல நூற்றாண்டுகளா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டியா இருக்க போறதுதான் பிருகதாரண்யக உபநிடதம். சரி, வாங்க நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். இப்போ உங்ககிட்ட நீங்க யாருன்னு கேட்டா உங்க முதல் பதில் என்னவா இருக்கும்? நாம பொதுவா ரொம்ப வெளிப்படையா தெரியற பதில்களை தான் சொல்லுவோம். ஆனா உபநிடதம் சொல்லுது அதெல்லாம் முழுமையான பதில் இல்லைன்னு. நம்மள நிறைய பேர் உடனே சொல்ற பதில், நான் இந்த உடல். ஆமா, கண்ணாடியில பாக்குற இந்த உருவம் தான் நான். ஆனா உபநிடதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல் வெறும் ஒரு தற்காலிகமான உடம் மாதிரி தான். இது ஒரு கூடு. உண்மையான நான் இதுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. ஓகே, நான் இந்த உடல் இல்லைன்னா ஒருவேளை நான் பார்க்கறது, கேட்கறது, உணர்றது இந்த புலன்களோட மொத்த உருவம் தானா நான்? இதுவும் முழுமையான பதில் இல்லையா? அது ஏன்னு ஒரு அருமையான கதை மூலமா பார்க்கலாம். நம்ம புலன்களுக்கும் அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற உயிர் சக்திக்கும் என்ன சம்பந்தம்னு விளக்க உபநிடதத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு. வாங்க அந்த கதை என்னன்னு பாப்போம். இந்த கதையில ஒரு பக்கம் தேவர்கள், அதாவது நம்மளோட புலன்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள், அதாவது தீமை. ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டி. நம்ம பேச்சு, கண், காது, மனசுன்னு ஒவ்வொரு புலனும் தீமையை ஜெயிக்க முயற்சி பண்ணுது. ஆனா ஒவ்வொரு புலனையும் தீமை தன்னோட ஆசை, கெட்ட எண்ணங்கள் மூலமா தோற்கடிச்சிருது. கடைசியா தோத்துப்போன புலன்கள் எல்லாம் உயிர் சக்தியான பிராணன் கிட்ட போய் சரணடையுது. அப்போ தீமை பிராணனை தாக்க முயற்சி பண்ணுது. ஆனா அது சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. ஏன் தெரியுமா? ஏன்னா பிராணன், அதாவது நம்ம உயிர் மூச்சு, எந்த களங்கமும் இல்லாதது. அதுதான் வாழ்க்கையோட அசைக்க முடியாத ஆதாரம். அப்போ இந்த கதையோட மையக் கருத்து ரொம்ப தெளிவு. நம்மளோட உண்மையான சாரம் நம்ம புலன்களை விட ரொம்ப ஆழமானது. அதுதான் பிராணன், நம்ம உயிர் மூச்சு. அதுதான் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் ஆதாரமா இருக்கு. சரி, நாம உடல் இல்ல, புலன்கள் இல்ல, பிராணன் தான் ஆதாரம்னு பார்த்தோம். அப்போ நம்ம பிராணனா? அதுவும் இல்ல. இப்ப நம்ம தேடலோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். புலன்களையும் தாண்டி, பிராணனையும் தாண்டி உபநிடதம் நமக்கு சொல்ல போற அந்த மிகப்பெரிய உண்மை என்ன? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆன்மா. ஆன்மான்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட அழிக்க முடியாத நான். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், உடல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி மாதிரி. ஆனா அதால பாதிக்கப்படாது. அடுத்தது பிரம்மம். பிரம்மம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கின ஒரு பரம்பொருள். ஒரு பெரிய கடல் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அந்த கடல்ல இருந்து வர்ற அலைகள் மாதிரி தான். அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். இப்போ உபநிடதத்தோட மிக ஆழமான, மிக முக்கியமான ஒரு வரி வருது. நம்மளோட முதல் கேள்விக்கான கடைசி பதில், அகம் பிரம்மாஸ்மி. இதோட அர்த்தம் நானே பிரம்மம். அதாவது எனக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட ஆன்மாவும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான். நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளி இல்லைங்க. அந்த முழு பெருங்கடலும் ஒரு துளியில் அடங்கி இருக்கிற மாதிரி. நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேற இல்ல, நாமளே அந்த பிரபஞ்சம்தான். நானே பிரம்மம்ங்கிற இந்த பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கும் உபநிடதம் ஒரு வழியை காட்டுது. ஒரு தடவை பிரஜாபதி தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள்னு 3 பேருக்கும் த அப்படின்னு ஒரு எழுத்த மட்டும் இடி மாதிரி முழங்கினார். இன்பத்திலேயே இருக்கிற தேவர்கள் அத தாமியதா, அதாவது தன்னடக்கமா இருங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பேராசை பிடிச்ச மனிதர்கள் அத தத்தா, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இரக்கமே இல்லாத அசுரர்கள் அத தையத்துவம், அதாவது கருணையா இருங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 3 விஷயங்களும் தான் அந்த பிரபஞ்ச உணர்வோட நாம ஒன்னா வாழ்றதுக்கான வழிகள். ஆக தன்னடக்கம், கொடுத்தல், கருணை, இந்த 3 குணங்களும் நம்மள ஒரு தனிப்பட்ட ஆளா பார்க்காம நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற அந்த பிரபஞ்ச உணர்வோட வாழ வைக்கும். சரி, இவ்ளோ பெரிய தத்துவத்தை எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயம் இப்ப இருக்கிற நம்ம வேகமான, சில நேரங்கள்ல ரொம்ப தனிமையான உலகத்துல நமக்கு எப்படி உதவ போகுது? அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த கருத்து இன்னைக்கு இருக்கிற தனிமைக்கும் பிரிவினைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. நாம செய்யற வேலை, நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம கவலைகள், இது எல்லாத்தையும் தாண்டி நாம எல்லாரும் ஒரே ஒரு சக்தியால இணைக்கப்பட்டிருக்கோன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இத புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்க மேல அன்பு, கருணை, ஒரு ஆழமான இணைப்பு தானா வரும்.
இந்த ஞானத்தை நீங்களே அனுபவிச்சு பார்க்க ஒரு சிம்பிள் வழி இருக்கு. அடுத்த தடவை நீங்க அமைதியா உட்காரும்போது வேற எதையும் யோசிக்காம உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க. உள்ள போற வெளியே வர ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். அந்த ஒரு கணத்துல நீங்க பிரபஞ்சத்துல இருந்து தனியா இல்ல, நீங்க தான் அந்த பிரபஞ்சத்தோட சுவாசம்னு உணர்வீங்க. இந்த அருமையான ஞான பயணத்துல என் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற இந்த அன்பான செய்தியை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி.